ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ பேக் டு மை சேனல் டூ வீல்ஸ் ட்ராவல் வாண்டரர். நான் உங்கள் பிரின்ஸ் சாலமன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன ஆக்சசரிஸ் நான் யூஸ் பண்ணுறேன் வீலாகிங் பண்ணுறதுக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹவு டு யூ ரெக்கார்ட் அண்ட் எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கோப்ரோ பற்றி, அதுக்கப்புறமா கேமரா ஆக்சசரிஸ், அது ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது, செஸ் மவுண்ட், இது எல்லாமே வேறு வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன ஆக்சசரிஸ் ஒன்லி ஃபார் வீலாகிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன், அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 ஸ்டாண்டுக்கு நடுவில் நான் வந்து நின்றுட்டுருப்பேன். இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் நார்மல் லைட் ஸ்டாண்ட் தான். ஸோ ரெண்டுமே நான் வாங்கினது கிடையாது. ஒன்று இது நான் வாங்கினது, இன்னொன்று வந்து என்னுடைய பர்த்டேக்கு இது வந்து தம்பி வந்து கிஃப்ட் பண்ணது இது. ஸோ இந்த கம்ப்ளீட் செட், ஸோ இந்த லைட் அப்புறம் இந்த லைட் ஸ்டாண்ட், இது வந்து கிஃப்டாக வந்துச்சு. இது வந்து வீலாக் பண்ணணும் அந்த மாதிரி ஜஸ்ட் எனக்கு ஒரு ட்ரைபாட் அந்த டைமில் இல்லை. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி மொபைல் அந்த டைமில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் வீலாகிங் பண்ணுறதுக்கு. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாய்ஸ் ப்ளே கேமரா வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிராண்டுலாம் கிடையாது, ஜஸ்ட் அ நார்மல் லைட் ஸ்டாண்ட். இதோட ஹைட் எவ்வளோ மேக்ஸிமம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 feet போகும். நான் இது வந்து மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரேமில் வந்து செட் பண்ண ஃப்ரேமுக்கு இது எவ்வளோ போகும் அப்படின்ட்டு தெரியல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் அது பக்கத்தில் நிற்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து என்னுடைய மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோடைய மேக்ஸிமம் ஹைட் 7 feet அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரம் தி டிப் அதுக்கு மேலே வந்து மொபைல் ஹைட் வந்து கணக்கு கிடையாது. ஸோ இதுலேருந்து பாட்டம் வரைக்குமே வந்து 7 feet. இது வந்து லைட் வெயிட். ஸோ இது வந்து ஒரு பலமான காற்று அடித்தா கண்டிப்பாக இது வந்து கீழே விழுந்துடும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஷேக்கிங்லேயே இருக்குது. ஏன்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால தான் பிடிச்சிட்டு இருக்கேன், இல்லைனா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின சின்ன பேசிக் ட்ரைபாட் ஸ்டாண்ட். ஏன்னா வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளெல்லாம் வீலாகிங் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கோப்ரோ அப்புறம் மொபைல் ஃபோன் இதை மட்டுமே வச்சு வீலாகிங் பண்ணுறதுனால இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷார்ட்டஸ்ட் ஹைட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை நான் வந்து டிட்டாச் பண்ணி இந்த மொபைலை டிட்டாச் பண்ணி எடுத்துட்டா இங்கேருந்து ஜஸ்ட்டு பைக்கில் வச்சு இல்லைனா இதில் வேணால் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெவி ஸ்டாண்ட். இதுவுமே வந்து லைட் ஸ்டாண்டு தான், பட் ஆனால் இதில் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ், வீடியோ கேமராஸ் அது வந்து இதில் நீங்கள் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch ஸ்க்ரூ தான் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தி ஸ்க்ரூ வந்து இந்த லைட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். அகெயின் லைட்டுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ 1/4 inch ஸ்க்ரூ ஹோல்டர் அண்ட் கோல்ட் ஷூ ரெண்டுமே இருக்குது. அது மேலே வந்து என்னுடைய நாய்ஸ் ப்ளேயை நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஹைட் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸி டு யூஸ். ஜஸ்ட் வந்து கிளிப் லாக் டெக்னாலஜி தான் வந்து. அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் லாக் கிடையாது, ஸ்க்ரூ. ஸோ நம்ம கலட்டி மாட்டுறதுக்கு டைம் ஆகும். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் கிளிப் லாக். இதுதான் வந்து இதோடைய மேக்ஸிமம் ஹைட். இந்த ஸ்டாண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9 feet. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்கேன். என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet. என்னை விட 3 அடி இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 9 feet. இது வந்து குறிப்பிட்ட ஆங்கிள்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ட்ரோன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி லாங் போலை வச்சுட்டு ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸை வந்து எடுக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டாண்டை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ஹெவியான ஸ்டாண்ட். இதே இந்த மாதிரி லைட் வெயிட் ஸ்டாண்டாக இருந்தால் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கும் போது நமக்கு கை வந்து அவ்வளோ வலி இருக்காது. இதை நான் யூஸ் பண்ணுற செகண்ட் ட்ரைபாட். ஓகே, அண்ட் கம்மிங் டு திஸ் லைட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 colored லைட் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம டிவியில் வந்து கூல், வார்ம், விவிட் இந்த மாதிரி 3 இருக்கும். இதுலேயும் வந்து 3 கலர். இப்போ வந்து வெயில் அடிக்கிறதுனால வந்து கண்டிப்பாக லைட் வந்து உங்களுக்கு தெரியாது. அதை வந்து ரூமில் போயிட்டு ஒரு டார்க் ரூமில் போயிட்டு இதோட லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் நெக்ஸ்ட் இமீடியட்லி. ஸோ இது வந்து 3 கலர் லைட் இருக்குது. 10 levels ஆஃப் பிரைட்னஸ் இருக்குது.
எந்த மாதிரி பிரைட்னஸ் தேவை இன்டீரியர் என்வாயன்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீலாகிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கோப்ரோ வந்து மோஸ்ட்லி நான் வந்து வீலாகிங் பண்ணும்போது இந்த செட்டப்பில் தான் நான் வந்து கண்டிப்பாக வச்சு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வீட்டுக்குள்ளே நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாய்ஸ் பிளேக்கு பதிலாக என்னுடைய கோப்ரோ செட் பண்ணிவிட்டு கோப்ரோவில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. லைட் வந்து இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 3 விதமான லைட் கலர்ஸ் இருக்குது. ஸோ வார்ம், நார்மல், அப்புறம் கூல், 3 விதமான கலர்ஸ், அப்புறம் 10 விதமான பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோவஸ்ட், இதுதான் வந்து ஹையஸ்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிற இந்த கொரில்லா பாட், ஓகே, இட்ஸ் கொரில்லா ட்ரைபாட். இதில் வந்து மொபைல் மட்டும் கிடையாதுங்க, கோப்ரோமே வந்து இதில் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அகெயின் 1/4 inch ஸ்க்ரூ தான் இருக்குது. அண்ட் அகெயின் ஃபோன் அண்ட் கோப்ரோ ரெண்டுமே அட் அ டைம் ஆன் டாப் ஆஃப் தட் கூட வைக்கலாம். ஏன்னா மேலே வந்து கோல்ட் ஷூ மவுண்ட் இருக்குது இதில். ஸோ கொரில்லா ட்ரைபாட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ட்ரைபாட் மட்டும் கிடையாதுங்க. எந்த மாதிரியான சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு டெரெயின் சர்ஃபேஸாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஃபாரஸ்ட்குள்ளெலாம் ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, இல்லைனா வந்து ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது மோஸ்ட்லி. ஸோ நிறைய ட்ரெக்கிங் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரில்லா மவுண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ மரக்கிளைகள் அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன டெரெயின் சர்ஃபேஸ், பைப்பு, ராடு, அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வந்து ஜஸ்ட் இதை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இது வந்து மொபைல் அண்ட் கேமரா, டிஎஸ்எல்ஆர்லாம் தாங்குற அளவுக்கு இது வெயிட் இல்லை. ஸோ மொபைல், கோப்ரோஸ், இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா, மொபைல்லாம் வந்து கண்டிப்பாக இது தாங்கும். ஸோ அந்த மாதிரி டெரெயின்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைபாட் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு டேபிள் மேலே ஒரு சின்ன ட்ரைபாட் வேணும்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறதுக்கு மரக்கிளைகளில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் கொடுத்துட்டு அங்கே கேமராவை வந்து அது மேலே மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோட்டோ விலாகிங் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைனா வந்து இந்த ட்ரெக்கிங்லாம் போகிற பீப்புளெலாம் பார்த்துருப்பாங்க, அங்கேருந்து வந்து விலாகிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வந்து இந்த மொபைல் ஹோல்டர் மவுண்ட் அண்ட் ஒரு ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் கேமரா வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நார்மல் ப்ளூடூத் தான் வந்து மொபைல் கூட வந்து பேர் பண்ணிவிட்டு வித்தவுட் அ ரிமோட் வி கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் ரெக்கார்டிங் ஃபோட்டோ அண்ட் வீடியோ. 2 ஆப்ஷனுமே இருக்குது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ. அண்ட் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் சின்ன செல் பேட்டரி தான் வரும். இதில் இதில் கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன பேட்டரி தான். போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டமுக்கெலாம் வர சிமாஸ் பேட்டரி மாதிரி தான் இது. போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு நீங்கள் வேறு வாங்கி இது போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 30 to 50 rupees தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக இதோட பேட்டரியோட ப்ரைஸ். இவ்வளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணுற மோட்டோ விலாகிங் செட்டப் எல்லாமே. ஸோ 3 வகையான ஸ்டாண்ட்ஸ். எதுக்கு 3 வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயினாக வாங்கினது 2 தான். ஒன்று கிஃப்டாக வந்தது. ஸோ அதையுமே வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு ஸ்டாண்டில் வந்து லைட்டை மவுண்ட் பண்ணி வச்சுருவேன். இப்போ வந்து நான் லைட் வந்து எந்த பக்கம் அடிக்குதோ, ஸோ இன்னொரு சைடில் வந்து லைட் இல்லை அப்படின்னா அந்த சைடில் லைட்டை வச்சுட்டு நேச்சுரல் லைட் அப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டை செட் பண்ணிட்ட போது லைட் கரெக்ஷன் ஈக்குவல் ஆகிடும். ஸோ நடுவில் வந்து கேமரா வச்சுட்டு பேசும்பொழுது ஈஸியாக இருக்கும். இதுக்கு முந்தின பண்ண வீடியோவில் வந்து நான் மைக்கை வந்து நான் காலரில் மாட்டிருக்க மாட்டேன். அந்த மைக்கை வந்து இதில் வந்து நான் மவுண்ட் பண்ணி இந்த டைரெக்டாக அது மைக்கில் பேசுகிற மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஒரு ஸ்டாண்டில் வந்து கேமரா, இன்னொரு ஸ்டாண்டில் லைட் அண்ட் இன்னொரு ஸ்டாண்டில் வந்து மைக் இப்படி செட் பண்ணி ட்ரை பண்ணேன். எல்லாமே ட்ரை தானேங்க, ட்ரை பண்ணேன், நல்லபடியாக வந்துச்சு. இந்த செட்டப் தான் நான் வந்து வீலாகிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுலேயுமே வேணால் நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட், கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. எங்களை மாதிரி யூடியூப் பண்ணுற பீப்புளுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து அகெயின் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அமைக்கிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரின்ஸ் சாலமன், 2 Wheels Travel Wanderer. Stay safe.